இந்த நிகழ்வுகள் எல்லாம் முக்கியமான ஒன்றாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆளுநருடைய இந்த புறக்கணிப்பு, சட்டப்பேரவை புறக்கணிப்பு என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். ஆளுநருடைய இந்த சட்டப்பேரவை புறக்கணிப்பு என்பது தொடர்ந்து நிகழ்ந்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை? வணக்கம். கவர்னர் இது போன்று புறக்கணிப்பது முதல் முறை அல்ல. எழுதி வைத்த உரையை படிப்பதற்குத்தான் கவர்னர் வருகிறார். ஆனால் கடந்த முறையும் இதே போன்று அந்த உரையை முழுமையாக படிக்காமல் வெளியேறினார். இந்த முறை தேசிய கீதம் பாடவில்லை என்று புறக்கணித்திருக்கிறார். தமிழ் தாய் வாழ்த்து பாடிய பிறகு உடனே தேசிய கீதம் பாடுவதில்லை. சட்டமன்ற நிகழ்வு முடிந்த பிறகுதான் தேசிய கீதம் பாடப்படுகிறது. இதற்கெல்லாம் முரண்டு பிடித்துக் கொண்டு ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லிக் கொண்டு இவர் வெளியேறுவது என்பது ஏற்கவே முடியாது. என்னை பொறுத்தவரை திட்டம் வழிவகுக்கும். உள்ளூர் கைவினைஞர்கள் வழங்கும் சேவைகளை நவீன முறையில் வடிவமைத்துக் கொள்ளும் அணுகுமுறையை திட்டத்தின் மூலம் அரசு கொண்டு வந்துள்ளது. இத்திட்டமானது சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றிடவும் இளைய தலைமுறையினருக்கான கல்வி வாய்ப்புகளை தடையின்றி வழங்கிடும் நோக்கோடு அனைவருக்கும் சம வாய்ப்பளிக்கும் திட்டமாக செயல்பட உள்ளது. தமிழ்நாடு அரசு கைத்தறித்துறையை மேம்படுத்துவதற்கு பல சீரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டின் பண்பாடு மற்றும் மரபினை பாதுகாத்து தேசிய அளவில் முன்னிலைப்படுத்தும் விதமாக ஒருங்கிணைந்த பெருவளாகம் யுனைட்டி மால் சென்னை சட்டப்பேரவையில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகளுக்கு பிறகாக ராஜ்பவன் ஆளுநர் மாளிகை தரப்பில் ஒரு விளக்கம் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது. அந்த பதிவு அதற்கு பிறகாக நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதிவில் தான் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை, இது அரசியலமைப்பில் அடிப்படையான ஒரு விஷயமாக தேசிய கீதத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை அவமதிக்கும் விதமாக சட்டப்பேரவையில் நிகழ்வுகள் நடந்தது. அதனால் ஆழ்ந்த வருத்தத்தோடு ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார் என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த விளக்கம் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகாக மேலும் சில விஷயங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு அந்த அறிக்கை வெளியிடப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்ட பிறகு அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அதாவது வேல்முருகனாக இருக்கட்டும், அதே போன்று மற்ற காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஆளுநருக்கு எதிராக பல்வேறு முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். அதையும் குறிப்பிட்டு இந்த விளக்கம் கொடுக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதற்கிடையில் இரண்டு விதமான நிகழ்வுகளாக இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, ஆளுநருடைய இந்த புறக்கணிப்பு என்பது, அதில் ஆளுநருடைய உரை என்பது மிகுந்த சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமாகவே மாறி இருக்கிறது என்றே சொல்லலாம். கடந்த முறை முதல் பத்தியை மட்டும் படித்துவிட்டு சட்டப்பேரவையிலிருந்து அவர் வெளியேறினார். அத்தோடு அதற்கு முந்தைய ஆண்டை பொறுத்தவரைக்கும் சில வார்த்தைகளை சேர்த்தும் நீக்கியும் அவர் வாசித்தார் என்பதும் சர்ச்சைக்குள்ளானது. இந்த நிலையில் தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட வேண்டும் என்பதிலும் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான முரண்கள் என்பது நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த விஷயத்தை காரணம் காட்டிதான் தற்பொழுது இந்த சட்டப்பேரவையை தான் புறக்கணிப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் இந்த விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிப்படை மரியாதையை கூட தேசிய கீதத்திற்கு கொடுப்பதில்லையா என்று. ஆனால் தமிழ்நாடு அரசு தரப்பில் தொடர்ந்து இதற்கான விளக்கமாக கொடுக்கப்படுவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் தான் ஒரு நிகழ்ச்சியின் முதலில் இசைக்கப்பட வேண்டும், அப்படித்தான் ஒரு விதிமுறையாக அதனை பின்பற்றி வருகிறோம் என்றும், அது தொடர்புடைய சில அரசாணைகளையும் கூட தமிழ்நாடு அரசு சமீபத்தில் வெளியிட்டிருந்தது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் முன்பாக அது இசைக்கப்பட வேண்டும், அதற்கு அனைவரும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்க வேண்டும் போன்ற அரசாணைகளும் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படியாக இருக்கும் பொழுது அதைத்தான் தன்னுடைய தமிழ்நாடு அரசினுடைய மரபாகவும் சட்டப்பேரவையினுடைய மரபாகவும் தமிழ்நாடு அரசு பின்பற்றி வருகிறது என்ற விளக்கத்தையும் தமிழ்நாடு அரசு தரப்பில் ஏற்கனவே இது போன்ற பிரச்சனைகள் எழுந்த சமயங்களில் எல்லாம் விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டு அதற்கு பிறகாக தேசிய கீதம் இசைக்கப்பட இருக்கக்கூடிய சமயத்தில் தான் உறுப்பினர்களுடைய அந்த முழக்கங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. அப்போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து அந்த முழக்கங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த சமயத்தில் தான் ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியிருக்கிறார். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரனிடம் பேசலாம். திரு குபேந்திரன், இந்த நிகழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படுகிறது, அதற்கு பிறகாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற சமயத்தில் தான் உறுப்பினர்களுடைய அந்த கோஷங்கள் எல்லாம் எழுகின்றன. ஆனால் தேசிய கீதம் இசைக்கப்படாததால் அங்கிருந்து வெளியேறினேன் என்ற ஒரு விளக்கத்தை ஆளுநர் மாளிகை கொடுத்திருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது கவர்னருக்கு ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த முறை வெளியேறி இருக்கிறார். அதாவது
எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ் அது முடிவில் தான் தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவருக்கு எப்படின்னா ஆரம்பத்திலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும், சட்டமன்ற நிகழ்ச்சி முடியும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று தேசிய கீதத்தை தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கவில்லை, மதிக்காமல் இருக்கவில்லை. எந்த இடத்திலும் கவர்னருக்கு இருக்கிற மரியாதை குறைப்பதே இல்லை. மற்ற மாநிலங்கள் போல் கவர்னர் அழைக்காமலும் சட்டமன்ற நிகழ்ச்சி தொடங்காமல் இருப்பதில்லை. அப்படி இருக்கும்போது இவரை மதித்து நடக்கிற தமிழக அரசாங்கத்திற்கு இவர் திரும்ப என்ன செய்யணும்? அந்த குறைந்தபட்ச ஒரு நாகரிகத்தை, மரியாதையை ஒரு கவர்னர் என்ற முறையில் திரும்ப செலுத்த வேண்டுமா வேண்டாமா? இவர் தெலுங்கானாவில் தமிழிசை அவர்களை ஆளுநராக இருந்தபோது தமிழிசை அழைப்பதே இல்லை. அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் இவர் போய் அழைத்தாலும் இவர் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி வெளியேறுவது என்பது ஏற்கவே முடியாது. என்னை பொறுத்தவரை என் பத்திரிகையாளர் என்ன சொல்கிறேன் என்றால், இனிமேல் இவரை அழைக்கவே வேண்டாம். சட்டமன்ற நிகழ்வு தொடங்குவது என்பது ஒரு மரபு. அதில் எழுதி கொடுக்கிற அறிக்கையை படிக்க வேண்டியது என்பதுதான் மரபு. இத்தனை ஆண்டுகாலம் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மரபை இவர் கடைபிடிக்க வேண்டும் என்றால் தமிழக அரசை மதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவர் அழைப்பதே வேஸ்ட், இவர் கூப்பிடவே வேண்டாம். ஆளுநர் அழைக்கப்பட வேண்டாம், அதை தவிர்க்க வேண்டும் என்பதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறீர்கள். இது சார்ந்த கருத்துக்களுக்கு நன்றி திரு குபேந்திரன். தொடர்ந்து